ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாம் இங்கு கடந்து வந்திருக்கிறோம். ஜெபம் செய்வோம். மகிமை உள்ள தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். சுவாமி, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய், அந்த வார்த்தைகள் நிமித்தமாய் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களை நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ளும்படியாய் அவளோடு காத்திருக்கிறோம். சுவாமி, நீர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 47 முதல் 49 முடிய. என்னிடத்தில் வந்து ஒரு நிமிஷம். வாசிங்க. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்கிறவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணில் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்தது. வீடு முழுவதும் அழிந்தது என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வாசிக்கப்பட்டதான இந்த வேத பகுதியிலிருந்து நாம் அனைவருக்கும் தெரிந்ததான ஒரு வேத பகுதி. இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நாம் அநேக நேரங்களிலே தியானித்ததான ஒரு வேத வாக்கியங்களாய் காணப்படுகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் என்ன? கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் இடப்பட்டதான அந்த வீடு எப்படிப்பட்டதான வீடாய் காணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீரோட்டம் வந்த பொழுது அந்த நீரோட்டத்தின் நிமித்தமாய் அந்த வீடு நிலைத்து நின்றதான ஒரு வீடாய் காணப்படுகிறது. இன்னொரு வீடை பற்றி நாம் பார்ப்போமானால், அந்த வீடு எதின் மீது கட்டப்பட்டிருக்கிறது? மண்மேடுகளின் மீது கட்டப்பட்ட வீடாய் காணப்படுகிறது. இந்த மண்மேடுகளின் மீது கட்டப்பட்டதான வீடு நீரோட்டம் வந்த பொழுது
மண் நீரில் நிலைத்து நிற்க முடியாமல் அந்த வீடு எப்படிப்பட்டதாய் போய்விட்டது? தரையோடு தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அழிந்து போய்விட்டது என்று. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சம்பவத்திலிருந்து நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கை என்கிறதான அஸ்திபாரம் நாம் எதில் போட்டு வைத்திருக்கிறோம் என்பதை நாம் நிதானித்து அறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் இன்று நாம் எதன் மீது போடப்பட்டிருக்கிறது என்று நம்மை நாமே நாம் சோதித்து பார்க்க கடமையுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஏன் இவ்வாறு நான் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் கற்பாறையின் மீது ஆழத்தில் போடப்பட்டிருக்கிறதா அல்லது மண்மேடுகள் மீது நம்முடைய அஸ்திபாரம் போடப்பட்டு வீட்டு கட்டப்பட்டிருக்கிறதா என்று நம்மை நாமே நாம் ஆராய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எதற்கு நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால், வருகிறதான உபத்திரவத்திலே, இந்த உலகத்திலே காணப்படுகிறதான போராட்டத்திலே, இந்த உலகத்திலே காணப்படுகிறதான பாடுகளிலே நம்முடைய அஸ்திபாரம் ஆணித்தனமாய் உறுதியளிக்கக்கூடியதாய் இருக்கிறதா அல்லது மண்மேடுகள் மீது போடப்பட்டதான அல்லது கட்டப்பட்டதான அந்த வீட்டை போல உபத்திரவத்திலே, போராட்டங்களிலே நாம் வழி விலகி செல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோமா என்று நம்மை நாமே நாம் சோதித்து அறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எதற்காக நான் இதை சுட்டி காட்டுகிறேன் என்றால், கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைய வாழ்க்கை முறைகள் எப்படி நம்மிடத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது? இந்த வேதம் சொல்லுகிறபடி நாம் கண்மலை மீது அஸ்திபாரம் போடப்பட்டு இருக்கிறோமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் இவ்வாறாக நான் சொல்லுகிறேன் என்றால், நாம் உள்ளத்தின் ஆழத்திலே நம்மை நாம் சோதித்து அறிவோம் என்றால் அது வெளிப்படையாக நமக்கு எடுத்து காண்பித்துவிடும் நம்முடைய அஸ்திபாரம் கண்மலையில் போடப்படவில்லை என்று. காரணம் என்ன? இன்றைய மனிதனுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அப்படிப்பட்டதாய் இருக்கிறபடியினாலே, என்ன சூழ்நிலை? இன்றைக்கு அனைத்து மக்கள் நிமித்தமாகவும் நாம் எப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எங்கு சென்றாலும், எதை நாம் செய்தாலும் நாம் தான் முன்மாதிரியானவர்கள் என்பதை காண்பிக்கும் பொருட்டாக தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறதான, மிகைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறதான முயற்சியிலேயே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஈடுபட்டு கொண்டே இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எல்லா இடங்களிலேயும் நம்மை புகழ பண்ண வேண்டும் என்று அதிகமாய் நாம் பிரயாசப்பட்டு
நம்மை அடுத்தவர்கள் புகழ வேண்டும் என்றால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாம் தீர்மானிக்கிறோமோ அப்படிப்பட்டதான காரியங்களை எல்லாவற்றையும் நாம் என்ன செய்கிறோம்? செய்து கொண்டிருக்கிறவர்களாய் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட காரியங்கள்? பிறரை மகிழ்ச்சிக்குள்ளாக்குறதான காரியங்கள். அது எப்படிப்பட்டதான மகிழ்ச்சி? நித்திய மகிழ்ச்சியாய் அல்லாமல் அந்த நேரத்துக்கு தற்காலிகமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதான காரியங்களாய் நாம் தேடி தேடி அவைகளை செய்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு அநேகரிடத்திலே காணப்படுகிறதான ஒரு காரியம், அனைவராலும் கவர்ந்திழுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு காரியம், நான் எப்படியாவது அநேகரால் புகழப்பட வேண்டும் என்று எல்லாரும் நம்ம என்ன செய்கிறோம்? என்ன பண்றோம்? ரீல்ஸ் என்கிறதான ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய டேலண்டை வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய டேலண்டின் நிமித்தமாக நம்மை புகழ வேண்டும் என்று அந்த டேலண்ட்டுக்கு அடிமைப்பட்டவர்களாய் நாம் என்ன செய்கிறோம்? அந்த டேலண்ட்டுக்கு அடிமைப்பட்டவர்களாய் நாம் என்ன செய்கிறோம்? எல்லா தேவையான காரியங்களை விட்டுவிட்டு தேவையில்லாத மாயையான ஒரு காரியத்துக்கு நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த ஒரு காரியம் மாத்திரமல்ல, அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த காரியங்களிலே ஒன்றுதான் இந்த ரீல்ஸ் போடுவது என்பது. இது எதன் மீது போடப்பட்டதான அஸ்திபாரம்? இந்த பூமியில் நிலை நிற்கப்பட வேண்டும் என்று, இந்த பூமியில் என்னை புகழப்பட பண்ண வேண்டும் என்று, இந்த பூமிக்கென்று மேலானவனாய் என்னை காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த பூமியிலே, இந்த மண்ணிலே போடப்பட்டதான அஸ்திபாரமாய் காணப்படுகிறது. ஒரு நாள் அல்லது ஒரு நாளிலே, ஒரு கட்டத்திலே இந்த மண் மீது போடப்படுகிறதான இந்த அஸ்திபாரங்கள் எல்லாம் காணாமல் போக பண்ணப்படும். சற்று நாட்கள் உங்களை அநேகர் விரும்பத்தக்கதாய் நீங்கள் நிலைத்துக் கொள்ளலாம். அநேகர் உங்களை விரும்புகிறவர்களாய் காணப்படலாம். எது நிமித்தமாக? நீங்கள் செய்கிறதான சிறு சிறு காரியங்களின் நிமித்தமாக அதை பார்க்கிறதான உலகத்தின் மக்கள் உங்களை விரும்பலாம். ஆனால் தொடர்ச்சியாக விரும்பிக் கொண்டே இருப்பார்களா என்றால், ஒரு கட்டத்திலே நீங்கள் செய்வது அவர்களுக்கு என்ன பண்ணிவிடும்? போர் அடித்து விடும். அடுத்தவர்களை தேடி ஓடி போவார்கள். இது எதின் மீது போடப்பட்டதான அஸ்திபாரம்? இந்த பூமியின் மண் மீது போடப்பட்டதான அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரம் நீரோட்டம் வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது,
ஒரு போராட்டம் வரும் பொழுது அதில் ஒரு தத்தளிப்பு காணப்படும். நிலை நிற்க முடியாமல் அந்த போராட்டத்திலே காலூன்றி நிற்க முடியாமல் கடைசியில் அது எங்கு கொண்டு போய் நம்மை சேர்க்கும்? மன உளைச்சலிலே ஈடுபட்டவர்களாய், மன உளைச்சலுக்குள்ளாக்கப்பட்டவர்களாய், மரணத்துக்குள்ளாய் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். கடைசியாய் நம்ம எங்கு கொண்டு போய் சேர்க்கும்? அது மன உளைச்சல், டிப்ரெஷன். இன்றைக்கு அநேகரிடத்திலே இந்த டிப்ரெஷன் என்கிறதான ஒரு காரியம், மன உளைச்சல் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எதற்கெடுத்தாலும் மன உளைச்சல், எதற்கெடுத்தாலும் டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன் வருவதற்கான உண்மையான காரணம் என்ன? நம்முடைய அஸ்திபாரம் எங்கே போடப்பட்டிருக்கிறது? நிலையில்லாத இந்த பூமியின் மண்மேடுகளின் மேலே போடப்பட்டிருக்கிறபடியினாலே இந்த பூமியில் காணப்படுகிறதான மாயையான ஐஸ்வர்யங்களிலே போடப்பட்டிருக்கிறபடியினாலே, பதவிகள் மீது அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறபடியினாலே, ஆசீர்வாதங்கள் மீது நம்முடைய அஸ்திபாரங்கள் போடப்பட்டிருக்கிறபடியினாலே, வீடுகள் மீது, வசதிகள் மீது, மனிதர்கள் மீது போடப்பட்டிருக்கிறதான அஸ்திபாரமாய் இருக்கிறபடியினாலே அந்த அஸ்திபாரம் போராட்டங்களிலும் பிரச்சனைகளிலேயும் காணப்படும் பொழுது, எனக்கென்று ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையே, எல்லாரும் என்னை வெறுத்து விட்டார்களே, என்னோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் என்னை கைவிட்டு விட்டார்களே என்று மன உளைச்சலுக்குள் ஆக்கப்பட்டவர்களாய் கடைசியாய் நாம் எடுக்கிற முடிவு என்ன? இந்த உலகத்தில் நான் வாழ்வதை காட்டிலும் மரிப்பதே எனக்கு நலமாயிருக்கும் என்று இன்றைக்கு அநேகர் முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்கொலையின் எண்ணங்கள். இந்த தற்கொலையின் எண்ணம் வருவதற்கான உண்மையான காரணம் என்ன என்று பார்த்தால், நம்முடைய அஸ்திபாரம் எங்கே போடப்பட்டிருக்கிறது? மண் மீது போடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் போடப்பட்டிருக்கிறதான அஸ்திபாரம் கண்மலையில் இருக்குமேயானால், வசனம் இங்கே சொல்லுகிற விதமாய் வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த கண்மலை கிறிஸ்து என்று சொல்லுகிறது. அந்த கண்மலை யாரு? கிறிஸ்து என்று சொல்லுகிறது. அந்த கிறிஸ்துவின் மீது நம்முடைய அஸ்திவாரம் போடப்பட்டிருக்குமே ஆனால், கண்மலை மீது போடப்பட்டிருக்கிறதான அஸ்திவாரம் எப்படிப்பட்டதாய் காணப்படும்? அது ஆழமாய் போடப்பட்ட அஸ்திவாரமாய் காணப்படும். அது நம்முடைய உறுதித்தன்மை மிகவும் வலிமையான அஸ்திவாரமாய் அந்த அஸ்திவாரம் காணப்படும். பெருவெள்ளம் வரும் பொழுது, நீரோட்டம் வரும் பொழுது, இந்த அஸ்திபாரம் ஆழமாகவும் உறுதியாகவும் கண்மலையிலே போடப்பட்டிருக்கிறதான அஸ்திபாரமாய் இருக்கிறபடியினாலே அந்த வீடு நிலைத்து நிற்கிற வீடாய் காணப்படும். இந்த உலக ஆசீர்வாதங்களை தேடி ஓடுகிறதான மனிதனுடைய நிலை மண் மீது போடப்பட்டதான அஸ்திபாரம். அது பிரச்சனைகளிலே ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியாதபடிக்கு மன உளைச்சல்களை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது நிலையில்லாத அஸ்திபாரம். ஆனால் கண்மலையாகிய கிறிஸ்து மீது போடப்பட்டிருக்கிறதான அஸ்திபாரம் அது உறுதித்தன்மையின் அஸ்திபாரம். எப்படிப்பட்டதான போராட்டம், உபத்திரவம் கொடியாய் காணப்பட்டாலும் யோபுவை போல நிலை நிற்கப்படுகிறதான அஸ்திபாரமாய் அந்த அஸ்திபாரம் காணப்படும். யோபுவை
கூட இருந்தவர்கள் அத்தனை பேரும் கைவிட்டு போனார்கள். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் அவன் இழந்து உடல் முழுவதும் பருக்களினால் நிறைந்தவனாய், நாற்றம் எடுக்கப்பட்டவனாய் உட்கார்ந்திருந்த பொழுதும், சாம்பலில் உட்கார்ந்திருந்த பொழுதும் அவ்வளவு போராட்டங்களையும், அவ்வளவு உபத்திரவங்களையும், அவ்வளவு வியாதிகளையும் அவன் பொறுத்து கொண்டு அவன் வாயிலிருந்து புறப்பட்டு வந்ததான வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று தேவனை அவன் புகழ்ந்தான். இந்த அஸ்திபாரம் கிறிஸ்துவாகிய கன்மலையின் மீது போட்டப்பட்டதான அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரம் கிறிஸ்துவாகிய கன்மலை மீது போடப்பட்டதான அஸ்திபாரம். அந்த கன்மலை மீது போடப்பட்டதான அஸ்திபாரமாய் இருந்தபடியினாலே தான் யோபுவால் சொல்ல முடிந்தது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று. இன்றைக்கு நம்முடைய அஸ்திபாரம் எதன் மீது நாம் போட்டு வைத்திருக்கிறோம்? கன்மலையாகிய கிறிஸ்து மீது நம்முடைய அஸ்திபாரத்தை போட்டு வைத்திருக்கிறவர்களாய் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது மண் மீது போடப்பட்டதான அஸ்திபாரமாய், அல்லது மண் மீது கட்டப்பட்டதான வீடாய் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நம்மை நாமே சோதித்து அறிகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வேதத்திலிருந்து அநேக குறிப்புகளை கூட நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட முடியும். தானியேலின் தோழர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த 3 தோழர்களும் நேபுகாத்நேச்சார் நிறுவியதான அந்த சிலையை வணங்க மாட்டோம் என்று அவர்கள் நிற்கும் பொழுது ராஜாவினிடத்திலே போடப்படுகிறதான உத்தரவு, நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது, இப்பொழுது அந்த சிலையை நீங்கள் வணங்கவில்லை என்றால் உங்களை எரிகிற அக்கினி ஜுவாலையிலே தூக்கி நாங்கள் போடுவோம் என்று உத்தரவு பிறப்பிக்கப்படும் பொழுது அந்த 3 பேரும் சொன்னதான வார்த்தை, நீங்கள் எங்களை அக்கினி ஜுவாலையிலே தூக்கி போட்டாலும் சரி, அதிலிருந்து தப்பிக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் என் தேவன். என்ன சொல்றாங்க? அந்த அக்கினி ஜுவாலையில் இருந்து எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார், நாங்கள் வணங்கும் தேவன் என்று அங்கு சாட்சி கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் இந்த 3 பேரும். இது கன்மலையாக கிறிஸ்துவின் மீது போடப்பட்டதான அஸ்திபாரம். எரிகிற அக்னியிலே நாம் பின்னதாக வாசித்தோம் என்றால் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம், இந்த 3 பேரையும் தூக்கி கொண்டு போய் போட்டதான அந்த காவலாளிகள் அங்கு எரிந்து சாம்பலாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று. அக்னி ஜுவாலைக்குள்ளே போடப்பட்டதான இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு ஒரு சிறு காயம் கூட ஏற்படவில்லை. ஆனால் இவர்களை தூக்கி கொண்டு போய் உள்ளே போட்டதான அந்த போர் சேவகர்களுக்கு, அந்த காவலாளிகள் முற்றிலுமாய் எரிந்து சாம்பலாக்கப்பட்டார்கள் என்று வேதம் குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 பேரும் கிறிஸ்துவின் மீது அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தபடியினாலே இன்றைக்கும் அவர்களை குறித்து நாம் சாட்சி பேசிக் கொண்டிருக்கிறோம், நாம் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அஸ்திபாரம் எதன் மீது போடப்பட்டிருக்கிறது? நம்முடைய அஸ்திபாரம் எதன் மீது போடப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்,
இதோ கடைசி காலத்தில் நோவாவின் காலத்தில் நடைபெற்றது போலவே கடைசி காலத்திலும் சம்பவிக்கும் என்று, சோதோம் கொமோராவுக்கு நடைபெற்றது போலவே இந்த கடைசி நாட்களிலும் நடைபெறும் என்று இயேசு திட்டவட்டமாய் சொல்லி இருக்கிறார். உன் அஸ்திவாரம் எதன் மீது போடப்பட்டிருக்கிறது? இப்படிப்பட்டதான ஆபத்துகளிலிருந்து உன்னை காத்துக்கொள்ள, இந்த உலகத்துக்கு அல்ல, ஆவியின் நிமித்தமாய் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க உன்னை காத்துக்கொள்ள உன் அஸ்திபாரம் கண்மலையாக கிறிஸ்துவின் மீது போடப்பட்டிருக்கிறதா, அல்லது இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசின் மீது உன்னுடைய அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறதா என்பதை நீயே நிதானித்து அறிந்து கொள். நோவாவின் காலத்தில் வாழ்ந்ததான அத்துணை மனிதர்களை காட்டிலும் வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததென்று, தயவு கிடைத்ததென்று. ஏன்? அத்தனை மனிதர்களுடைய பார்க்கிலும் நோவா என்கிறதான நீதிமானாய் தேவனுக்கு அவன் தன்னை காண்பித்துக் கொண்டிருந்தபடியினான். நோவாவின் அஸ்திபாரம் தேவனாகிய கர்த்தர் மீது போடப்பட்டிருந்தபடியினாலே அந்த அஸ்திபாரம் ஆழமாய் உறுதித்தன்மையாய் இருந்தபடியினாலே கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. அவன் நீதிமான் என்று எண்ணப்பட்டான். அவன் தேவன் மீது அஸ்திவாரம் இடப்பட்டிருந்தபடியினாலே தான் இரவும் பகலும் 40 நாட்கள் பெய்ததான் அந்த கொடிய மழையிலிருந்து, அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து நோவாவும் அவன் குடும்பத்தாரும் காக்கப்பட்டார்கள். நோவாவின் காலத்தில் வாழ்ந்திருந்ததான அத்தனை மனிதர்களும் தேவன் மீது அஸ்திபாரம் போடாமல் உலகத்திலே அஸ்திவாரம் போட்டிருந்தபடியினாலே உலகத்தில் காணப்பட்டதான அத்தனை காரியங்களும் அந்த மனிதர்களிடத்திலே இருந்தது. வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்தில் சம்பவித்தவைகள் என்ன சம்பவித்தது? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏராளமாய், மனிதனுக்கு மனிதன் விரோதமாக்கப்பட்டான். களியாட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டது. மனுபுத்திரன் தேவபுத்திரனோடு இணைக்கக்கூடிய காரியமாய் அந்நாட்களிலே காணப்பட்டது. ஓரின சேர்க்கைகள் அதிகமாய் பெருகப்பட்டது. மனிதனுக்கு மனிதன் விரோதமாக்கப்பட்டான். எல்லாவற்றையும் பார்த்த தேவன் மிகவும் வருத்தப்பட்டு மனிதனை படைத்தது. இந்த மனிதனை நாம் சிருஷ்டித்தது அந்த சிருஷ்டிப்பின் நிமித்தமாய் அவர் மிகவும் வேதனைப்பட்டார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எதற்காக தேவனாகிய கர்த்தர் மனிதனை பார்த்து வேதனைப்பட்டார்? நாம் போட்டதான அஸ்திபாரத்தின் நிமித்தமாய். நாம் கண்மலையில் அஸ்திபாரம் இடுவதற்கு பதிலாக மண் மீது நிலையில்லாத வாழ்க்கையை நாம் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறோம். மண் வீடு கட்டுகிறதான ஒரு வீட்டை போல. இதுதான் என் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. நான் எதற்காக பிறப்பிக்கப்பட்டவன்?
இந்த வாழ்க்கை எனக்கு சுதந்திரம் அளிக்கக்கூடிய வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும் என்று இன்றைக்கு அநேகர் சொல்ல நான் கேட்கிறேன். நான் எதற்காக பிறந்தேன்? வாழ்க்கையை அனுபவிப்பதற்காகத்தானே. இன்றைக்கு அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறதான காரியம், நான் எதற்காக இந்த பூமியில் பிறந்தேன்? இந்த வாழ்க்கையை நான் அனுபவிக்க வேண்டும். இந்த வாழ்க்கையை நான் அனுபவித்து 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 சுகபோகமாய் வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மணல் மீது போடப்பட்டதான அஸ்திபாரம், மணல் மீது கட்டப்பட்டதான வீடு, இதை நிலை நிற்க கூடாமல் போய்விடும். சோதோம் கொமோரா பட்டணத்தை நீ கண்ணோக்கி பார். சோதோம் கொமோரா பட்டணத்தில் வாழ்ந்ததான அத்தனை மனிதர்களும் தன் விருப்பத்தின்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருந்தவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் எப்படியெல்லாம் விரும்புகிறார்களோ அப்படியெல்லாம் தன் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று தன் வாழ்க்கையை இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தான் சோதோம் கொமோரா பட்டணத்தில் வாழ்ந்ததான மக்கள். அப்படிப்பட்டதான மண் மீது கட்டப்பட்டதான அந்த வாழ்க்கையின் மத்தியிலேயும் ஒரு மனிதன் வாழ்ந்தான். தேவனாகிய கர்த்தர் மீது போடப்பட்டதான அஸ்திபாரம். அந்த மனிதனை காக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், எப்பா என்ன பண்ண, நான் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன், நீ கடந்து அந்த மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லுகிறார். அந்த மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லும் பொழுது அந்த மனிதன் காக்கப்படுகிறான். அந்த கொடிய உபத்திரவத்திலிருந்து, அந்த பட்டண அழிவிலிருந்து எது நிமித்தமாய் அவன் காக்கப்பட்டான்? தேவனாகிய கர்த்தரை அவன் நம்பினபடியினாலே, அவர் மீது அவன் அஸ்திவாரம் இட்டிருந்தபடியினாலே அவன் காக்கப்பட்ட மனிதனாய் காணப்பட்டான். இன்றைக்கு நம்முடைய அஸ்திபாரம் எதன் மீது நாம் போட்டப்பட்டிருக்கிறோம்? இன்றைக்கு நம்முடைய அஸ்திபாரம், அதனுடைய உறுதித்தன்மை எப்படிப்பட்டதாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய நம்பிக்கை எதன் மீது நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த வாழ்க்கையை வாழும் பொழுது நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறதான ஒரு காரியம் என்ன? நான் நன்றாய் சம்பாதித்து அதில் ஈட்டப்படுகிறதான அந்த பணத்தின் நிமித்தமாய் என் கடைசி காலத்துக்கு என்று நான் என்ன பண்ண வேண்டும்? சேமித்து வைக்க வேண்டும் என்று சேர்த்து வைக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எதற்கு? கடைசி காலத்துக்கென்று. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால்,
காலகட்டத்திலே வாழ்ந்ததான பெரியோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? கடைசி காலத்துக்கென்று எந்த திட்டமிடுதலும் அவர்களிடத்திலே இல்லை. என் கடைசி கால வாழ்க்கைக்கென்று எந்த திட்டமிடுதலும் தன் வாலிப பிராயத்திலே அவர்களிடத்திலே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்டதான காலத்திலே வாழ்ந்ததான பிள்ளைகள் தன் பெற்றோரை எப்படி பார்த்து கொண்டார்கள்? முதிர் வயதிலேயும் கைவிடாதவர்களாய், அரவணைக்கிறவர்களாய், அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவர்களாய் பார்த்தார்கள். ஆனால் இக்காலத்திலே வாழ்கிறதான பிள்ளைகள் தனக்கென்று ஒரு நிலை நிற்கப்படும் பொழுது அந்த நிலையை நிற்கப்படுவதற்கு உதவிகரமாய் இருந்த அல்லது ஊக்கப்படுத்திய தன் பெற்றோரை காக்க மறந்த பிள்ளைகளாய் இன்றைக்கு மாறிப்போய் விட்டார்கள். இதை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது அந்த பிள்ளைகளுடைய தவறாய் காணப்பட்டாலும் இந்த தவறின் முக்கியத்துவம் எங்கிருந்து ஆரம்பமாகிறது என்றால் பெற்றோர்களிடத்திலிருந்து தான் ஆரம்பமாக்கப்படுகிறது. முந்தைய காலத்திலே வாழ்ந்த பெற்றோர்கள் கடைசி காலத்தின் திட்டம் அறியாதவர்களாய் வாழ்ந்து தன் பிள்ளைகளை சுகமாய் வாழ வைத்து தன் வாழ்க்கையை முடித்தார்கள். ஆனால் இக்காலத்தின் பெற்றோர்கள் அவர்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுதே என்னவென்று ஆரம்பிக்கிறார்கள்? என் கடைசி காலத்துக்கென்று நான் ஏதாவது சேமித்து வைக்க வேண்டும். காரணம் என்ன? தன் பிள்ளை என்னை பார்ப்பானோ பார்க்க மாட்டானோ, என்னை காப்பாற்றுவானோ காப்பாற்ற மாட்டானோ என்கிறதான நம்பிக்கை இல்லாத நிலை அவர்களிடத்திலே காணப்பட்டபடியினாலே தான் அந்த பிள்ளை வளர்ந்த பின்பு தன் நிலையிலே நிற்க முடிகிறதான நிலை வந்த பின்பு இவர்கள் நினைத்தது போலவே என்னை விட்டு அகன்று போய் என்று தன் பெற்றோரை ஒதுக்கி வைக்கிற பிள்ளைகளாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்ததான நம்முடைய மூதாதையர்கள் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என் காலத்துக்கு பிறகு என்னை என் பிள்ளை பார்த்துக் கொள்ளும் என்று, நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்னை பார்த்துக் கொள்வார்கள் என்று ஒரு நம்பிக்கை இருந்தபடியினாலே தான் நான் சொல்கிறேன், அந்த பிள்ளைகள் அவர்களை பார்த்து கொண்டார்கள். இன்றைக்கு நம்பிக்கை இல்லாதபடியினாலே நாம் நமக்கென்று ஒரு காரியத்தை எடுத்து சேமித்து வைக்கிறோம். நம்முடைய அஸ்திபாரம் தேவன் மீது போடப்படவில்லை என்று நான் இங்கு சுட்டி காட்டுகிறேன். வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடி இருப்பீர்களானால் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உங்களால் போதிக்கப்பட்டிருக்கப்படும், அவருடைய நீதியை குறித்து போதிக்கப்பட்டிருக்கப்படும். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடாததின் நிமித்தமாகத்தான், உங்களுடைய அஸ்திபாரம் கர்மலையாகிய கிறிஸ்து மீது போடாததின் நிமித்தமாகத்தான் உன் பிள்ளைகளுடைய அஸ்திபாரமும் கிறிஸ்து மீது போடப்பட முடியவில்லை. உன்
உன் அஸ்திபாரம் இந்த மண்மேடுகளினாகிய இந்த உலகத்தின் மீது நீ போட்டபடியினாலே தான் என் கடைசி காலத்துக்கென்று தேவைப்படும் என்று சேமித்து வைத்தோமே. இந்த வாழ்க்கை மீது நம்பிக்கை இல்லாதவர்களாய், கிறிஸ்து மீது நம்பிக்கை இல்லாதவர்களாய் நாம் சேமித்து வைத்தோமே, அந்த சேமிப்பின் நிமித்தம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதான காரியம் என்ன? தன் பெற்ற பிள்ளையே பெற்றோர்களை பார்க்கவில்லை என்கிறதான வருத்தம். தன் பெற்ற பிள்ளையே பெற்றோர்களை கடைசி காலத்திலே பார்க்கவில்லை என்கிறதான வருத்தம், வேதனை. காரணம் என்ன? அஸ்திபாரத்தை நீ பூமியிலே மண்மேடுகள் மீது போட்டபடியினாலே, உன் அஸ்திபாரத்தை நீ கிறிஸ்து மீது போட்டிருப்பாயானால் அவருடைய நீதியை குறித்து உன்னை பார்த்து உன் பிள்ளை பின்பற்றி வந்திருக்கும். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளைக்கு ரோல் மாடல் யார் என்றால் பெற்றோர்கள் தான். பெற்றோர்களை பார்த்துதான் பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்கள், வளருகிறார்கள். பெற்றோர் எவ்வழியோ பிள்ளைகளும் அவ்வழியே தான். பிள்ளைகள் கெட்டு சீரழிந்து போகிறார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் பெற்றோர்கள் தான். உன் அஸ்திபாரம் எதில் போட்டப்பட்டிருக்கிறது? உன் அஸ்திபாரம் கண்மலையாக கிறிஸ்து மீது போடப்பட்டிருந்தால் நிச்சயமாய் உன் கடைசி காலங்களிலே உன் பிள்ளை உன்னை பார்த்து கொள்ளும். உன் அஸ்திபாரம் இந்த உலகத்தின் மீது நீ போட்டு வைப்பாயானால் நீ அந்த அஸ்திபாரத்தை நம்பியே பிழைத்துக் கொள் என்று உன்னை விட்டு அது வேறு வழியாய் திசை திருப்பி போக பண்ணும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உன் அஸ்திபாரத்தை நீ எதன் மீது போட்டு வைத்திருக்கிறாய்? உன் அஸ்திபாரத்தை நீ எதன் மீது போட்டு வைத்திருக்கிறாய்? கற்பனையாக கிறிஸ்து மீது உன் அஸ்திபாரம் ஆழமாய் போடப்பட்டிருக்கிறதா? அல்லது உலகத்தின் மாயைகளிலே, இந்த உலகத்தின் மீது மண்மேடுகள் மீது கட்டப்பட்டிருக்கிறதா என்பதை இன்றைக்கு நீ தீர்மானித்து பார். நீ சோதித்து அறிந்து பார். நீ போட்டிருக்கிறதான அஸ்திபாரம் அதனுடைய உறுதித்தன்மை எப்படி இருக்கிறது என்று நீயே ஆராய்ந்து பார். உன் அஸ்திபாரம் எதன் மீது போடப்பட்டிருக்கிறது என்று, உன் அஸ்திபாரம் எதன் மீது போடப்பட்டிருக்கிறது என்று எடுத்து வாசியுங்கள். யாக்கோபு 1 அதிகாரம் 22 வசனம். யாக்கோபு 1 அதிகாரம் 22 வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். உன் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மீது போடப்பட்டிருக்கிறது என்றால் நீ வசனங்களை கேட்டு அதை விட்டுவிடாதபடிக்கு அதை பின்பற்றுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் அஸ்திபாரம் கண்மலை மீது போடப்பட்டிருக்கிறோம். மேல வாசிங்க. எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்கும் அதன்படி செய்யாதவனானால், ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால்
கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே சாயலை இன்னதென்று மறந்து விடுவான். எப்படி ஒரு கண்ணாடிக்கு முன்பதாய் சென்று நாம் நிற்கும் பொழுது நம்முடைய உருவத்தை அதிலே நாம் பார்க்கிறோமோ, அந்த கண்ணாடியை விட்டு கடந்து போன பின்பு அந்த கண்ணாடியிலே நம்முடைய உருவம் மறைக்கப்பட்டு போகும். அதே போல உலகத்தின் மீது போடப்பட்டிருக்கிறதான அல்லது கட்டப்பட்டிருக்கிறதான வீடு, உன்னுடைய வீடு, அது எப்படிப்பட்டதாய் மாறி போகும். பெருவெள்ளம் வரும் பொழுது, ஒரு சோதனை காலம் வரும் பொழுது அது நிலை நிற்க கூடாமல் கண்ணாடியில் தோன்ற பண்ணுகிறதான ஒரு பிம்பத்தை போல நீ தேவனை விட்டு கடந்து போகும் பொழுது, உலகத்தை விட்டு கடக்கப்படும் நேரம் வரும் பொழுது அது காணாமல் போய்விடும். ஏனென்றால் உன் அஸ்திவாரம் நீ எதில் போட்டு வைத்திருந்தாய்? இந்த உலகத்தின் மீது போட்டு வைத்திருந்தாய். உன் நம்பிக்கை எதில் காணப்பட்டது? இந்த உலகத்தின் மீது காணப்பட்டது. உன் நம்பிக்கை நீ எதில் வைத்திருந்தாய்? என் கடைசி காலத்துக்கென்று ஒரு சேமிப்பு எனக்கு தேவைப்பட்டது, நான் சேமித்து வைத்துக் கொள்ளுகிறேன் என்று உன் சேமிப்பை நீ சேர்த்து வைத்து அந்த சேமிப்பிலே உன் நம்பிக்கையை வைத்திருந்தபடியினாலே தான். ஒரு காரியத்தை நீங்க நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். கடைசி காலத்துக்கு எனக்கு தேவைப்படும் என்று சேமிப்பை நாம் சேமித்து வைப்போமானால் அந்த கடைசி காலத்தில் கூட அந்த சேமிப்பு நமக்கு உபயோகப்படாது. ஒரு சில நபரை நான் பார்த்திருக்கிறேன், அவர்களோடு நான் பேசியிருக்கிறேன். அவர்கள் சொன்னதான காரியம், எப்பா எனக்கு இவ்வளவு சொத்துக்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்லாதவனாய் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று. எனக்கு பிள்ளைகள் இருந்தும் நான் இந்த முதியோர் இல்லத்திலே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டவனாய் காணப்படுகிறேன். எனக்கு ஆதரவு என்று யாருமே இல்லை என்று அனைவரும் இருந்தும் நான் ஆதரவில்லாதவனாய், திக்கற்றவனாய் இங்கே என்னுடைய கடைசி காலத்தின் நாட்களை நான் கடத்தி கொண்டிருக்கிறேன் என்று அநேகர் புலம்புவதை நான் கேட்டிருக்கிறேன். நிறைய பேர் செல்வ சீமான்கள், ஆனால் அவர்களுடைய கடைசி கால வாழ்க்கை எங்கே? பிள்ளைகள் இருந்தும் தவித்து கொண்டிருக்கிறதான அல்லது யாருமே உதவி செய்ய முடியாமல் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? முதியோர் இல்லங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? தன் வாலிப பிராயத்திலே அவர்கள் வைத்ததான நம்பிக்கை, என் கடைசி காலத்துக்கென்று நான் சேமித்து வைத்தால் அது எனக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்பி அவர்கள் சேமித்து வைத்தார்கள். ஆனாலும் அந்த சேமிப்புகள் இருந்தும் இன்றைக்கு திக்கற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திக்கற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, 25ஆம் வசனம் இங்கே சொல்லுகிறது, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்றுப்பார், அதிலே நிலை நிற்கிறவனை கேட்டதை வாசிங்க. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை
கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்று கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். நாம் எதில் நிலை நிற்கிறவனாய் காணப்பட வேண்டும்? இங்கே வசனம் சொல்லுகிறது, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலை நிற்கிறதானே கேட்டதை மறக்கிறவனாய் அல்லாமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருப்பான். திருவசனத்தை கேட்டு அதை விட்டு விடாதபடிக்கு நாம் கடைபிடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய அஸ்திபாரத்தை கண்மலையாகிய கிறிஸ்து மீது இடப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 26 படிங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். உன் வாலிப பிராயத்திலே நீ எதன் மீது நம்பிக்கை வைக்கிறாய்? உன் நாவின் அறிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த உலகத்தின் மீது நீ நம்பிக்கை வைக்கிறாயா? உன் நாவின் அறிக்கை இந்த உலகத்தில் காணப்படுகிறதான ஆசிகள் மீது இருக்கிறதா? நீ கைவிடப்பட்டவனாய் போய்விடுவா. நாவின் அறிக்கை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது இருக்கிறதா? பெரு வெள்ளம் வந்து நீரோட்டம் காணப்பட்டாலும் அது ஒருபோதும் உன்னை அசைக்க பண்ண முடியாத அந்த கிறிஸ்துவின் மீது போடப்பட்டதான அஸ்திபாரமாய் இருக்கிறபடியினால் நீ முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனாய் நீ காணப்படுவாய். உன் அஸ்திபாரத்தை நீ எதன் மீது போட்டிருக்கிறாய்? இன்றைக்கே நீ சோதித்துப்பார், அஸ்திபாரம் எதன் மீது போடப்பட்டிருக்கிறது என்று. ஒருவேளை இந்த உலகத்தின் மீது உன் அஸ்திபாரம் இருக்குமே, ஆனால் இப்பொழுதே உன் அஸ்திபாரத்தை கிறிஸ்துவின் கண்மலை மீது போடு. அதன் உறுதித்தன்மை மிகவும் வலிமையானதாயிருக்கும். திருவசனத்தின் நிமித்தமாய் உடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவா அந்த கண்மலை மீது போட்டாய் என்றால் அது முடிவு பரியந்தம் நிலை நிற்கப்படுகிறதான ஒரு காரியமா இருக்கும். ஜெபம் செய்வோமா? சர்வ வல்லமை உள்ள தேவனே, கண்மலையாகிய கிறிஸ்துவே, உம் மீது நாங்கள் அஸ்திபாரமிட மறந்தவர்களாய் இந்த உலகத்தின் சிற்றின்பங்களின் நிமித்தமாய் ஈர்க்கப்பட்டவர்களாய் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருந்தோம். ஆண்டவரே, நாங்கள் அஸ்திபாரம் இடாமல் மண் மீது சாதாரணமாய் கட்டப்பட்ட வீடுகளிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்களாய் உலக வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து முடித்து விட்டோம் ஐயா. ஆனாலும் கர்த்தாவே, இப்பொழுது நாங்கள் அறிந்து கொண்டோம் ஐயா, இந்த மண்மேடுகளின் மீது கட்டப்பட்டதான வீடு நீரோட்டத்தில் நிலை நிற்காது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. இப்பொழுதே கண்மலையாகிய உம் மீது நாங்கள் அஸ்திபாரமிட உம்முடைய பாதபடியிலே சரணாகதி அடைகிறோம் சுவாமி. உம் மீது நாங்கள் அஸ்திபாரமிட எங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி.
அது அஸ்திபாரம் ஆழமாய் உறுதியாகவும் காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நித்திய ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்க்க அது ஏதுவா இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க, தகுதியாக்குங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.